ஹாய் கைஸ், பீஸா செய்யலாமா? அதுவும் வீட்டிலே டாமினோஸ் ஸ்டைல் பீஸா செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப்பில் வந்துட்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து மெஷரிங் கப்பில் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரும் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு மிக்ஸி ஜாரில் தான் வந்து டோ வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ 2 கப் மைதாக்கு 1 கப் வாட்டர் அந்த அளவில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் ஆன டோவை ரெஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா அது வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி வரும். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பீஸா தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்ஸ் எல்லாமே ரெடி ஆனோடனே ஒரு பிளேட்டில் பீஸா டோ சைஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கடையில் வாங்குகிற பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு ஏற்ற வெஜ்ஜஸ்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு சீசனிங்க்கு வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையர் அண்ட் மைக்ரோவேவ் ரெண்டுத்துலையுமே போட போகிறேன். ரெண்டுத்துலையுமே 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர் ஃப்ரையராக இருந்தால் அதிலே பீஸா ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவனாக இருந்தால் 250 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பீஸா வந்து ரெடி ஆகிடும். நீங்கள்